ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஸ்கூல். நாம் இப்போது 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் அலகு 2 எண்களை பற்றி கற்க போகிறோம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். எண்களை ஒப்பிடுதல் மற்றும் உருவாக்குதல். எண்களை ஒப்பிடுதல். கொடுக்கப்பட்டுள்ள எண் சோடிகளில் பெரிய எண்ணை வண்ணமிடுக. இங்கே நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய எண் எதுன்னு நம்ம வண்ணமிடணும். நம்ம முந்தைய வகுப்புலேயே படிச்சிருக்கோம். பெரிய எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்துல எது பெரிய எண்ணாக இருக்குதோ அதுதான் பெரிய எண். 10ஆம் இடம் ஒன்று போல் வந்துச்சுன்னா அடுத்தது 1ஆம் இடத்தை பார்க்கணும். உதாரணத்துக்கு 26, 38. இதில் எது பெரிய எண்ணை எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல இருக்கிறது 1ஆம் இடம், அடுத்தது 10ஆம் இடம். நம்ம முதல்ல 10ஆம் இடத்தை ஒப்பிடணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 பெருசா 3 பெருசா? 3 தான் பெருசு. அப்போது 38 தான் பெரிய எண். ஒருவேளை 10ஆம் இடம் 1ஆம் இடம் இருக்குது, இங்கே 45 இருக்குது, இங்கே 49 இருக்குது. இப்போது 45 பெருசா 49 பெருசா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? 10ஆம் இடத்தை ஒப்பிடுவோம். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, சமமாக இருக்குது எண்கள். அப்போது 10ஆம் இடம் சமமாக இருந்தால் அடுத்தது 1ஆம் இடத்தை நம்ம ஒப்பிடணும். இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 5 பெருசா 9 பெருசா? 9 தானே பெருசு. அப்போது 49 தான் பெரிய எண். புரியுதா? 10ஆம் இடம் ஒன்று போல் இருந்துச்சுன்னா 1ஆம் இடத்தை ஒப்பிடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே இருக்க எண்கள்லாம் வெவ்வேறு எண்களாக இருக்குது. 10ஆம் இடம்லாம் வெவ்வேறாக இருக்குது. 2, 3, 6, 5, 3, 5, 9, 7. சில 10ஆம் இடம் ஒன்று போல் இருக்குது. சரிங்களா? அதை விட்டுருங்க. இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறது எது பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே 9 இருக்குது பாருங்கள் பெருசாக. வேறு எங்கேயாவது 9 இருக்கா? 2 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது. 9 தான் பெரிய எண்ணாக இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு பெரிய எண் எது? இந்த 9, 10ஆம் இடம் 9 இருக்கிற 96 தான் பெரிய எண். அப்போ இதுக்கு தான் நம்ம வண்ணம் இடணும். அதுக்கு நான் சிவப்பு வண்ணம் இடுறேன். எட்டாச்சா? அடுத்தது பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள எண் சோடிகளில் சிறிய எண்ணை டிக் செய்க. சிறிய எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அது போல தான் 10ஆம் இடத்தை தான் ஒப்பிடணும். ஃபஸ்ட்டு 10ஆம் இடத்துல இருக்கிறதுல எது சின்ன எண்ணுன்னு பார்க்கணும். 10ஆம் இடம் ஒன்று போல் இருந்துச்சுன்னா 1ஆம் இடத்தை ஒப்பிடணும். நான் ஃபஸ்ட்டு 10ஆம் இடத்தை எடுத்துக்கிறேன். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6, 5, 6, 9 இருக்குது. இப்போ நான் வட்டமிட்டதில் எது இருக்கிறது மிகச்சிறிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் மிக சிறிய எண். வேறு எங்கேயாவது 1 இருக்குதா? வேறு எங்கேயுமே 1 இல்லாதனால நம்ம இந்த கட்டத்தை டிக் செஞ்சிடலாம். ஏன் டிக் செய்கிறேன்னா வேறு எங்கேயும் 1 இல்லை, இங்கே மட்டும்தான் 1 இருக்குது. அப்போது இந்த 15 தான் சிறிய எண். அதனால் இந்த கட்டத்தை டிக் செஞ்சாச்சு. கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு சமமான எண்ணை ஒவ்வொரு எண் தொகுதியிலிருந்தும் இணைக்க. இங்கே 26 கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே 26க்கு சமமான எண் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 26க்கு சமமான எண் வந்துட்டு அதே எண்ணாக தான் இருக்க முடியும். 26 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இதோட இணைக்கணும். 65க்கு சமமான எண் 65. 99க்கு சமமான எண் 99. மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய எண். கொடுக்கப்பட்டுள்ள ஈரிலக்க எண்களை ஒப்பிடுவோம். 20, 70, 90 ஆகிய எண்களை எடுத்துக்கொள்க. இங்கே 2 10கள் 7 10களை விட சிறியது, 7 10கள் 9 10களை விட சிறியது. எனவே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் 2 10கள் என்பது மிக சிறியது மற்றும் 9 10கள் என்பது மிக பெரியது. 20 மிக பெரிய எண் மற்றும் 90 20 மிக சிறிய எண் மற்றும் 90 மிக பெரிய எண். சரிங்களா? அதே தான் மேலே சொன்னது மாரி தான் ஒப்பிடுறாங்க. இங்கே 10களை ஒப்பிடுறாங்க. 20, 70, 90ன்னு இருக்குது. நம்ம முதல்ல 10களை தான் ஒப்பிடுவோம். இதில் எது மிக சிறிய எண்? பார்த்தாலே தெரியுது, 2 தான் மிக சிறிய எண். அப்போது 20 தான் மிக சிறிய எண். எது மிகப்பெரிய எண்? 90 தான் மிகப்பெரிய எண். ஏன்னா 10ஆம் இடத்துல 9 இருக்குது. சரிங்களா? இங்கே 1ஆம் இடத்தை பாருங்களேன், எல்லாமே 0 இருக்குது.
நமக்கு கவலை கிடையாது. அது 1ஆம் இடம் பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் வெவ்வேறையாக இருக்கு இல்லையா, அதில் எது சின்ன எண் பெரிய எண்ணுன்னு பார்த்து மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண்ணை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்து 10ஆம் இடத்தில் ஒரே எண்ணாக அமைந்த எண்களை ஒப்பிடுவோம். 10ஆம் இடத்துல ஒரே எண்ணாக அமைந்த எண்களை ஒப்பிடணும். பாருங்கள், இங்கே 10ஆம் இடத்துல இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 25 இருக்குது, 23 இருக்குது, 26 இருக்குது. இது வந்து நம்ம ஒப்பிட்டு எது பெரிய எண் எது சிறிய எண்ணு சொல்லணும். இங்கே 10ஆம் இடம் பாருங்கள், பான் போட்டுருங்க இல்லையா, அதான் 10ஆம் இடம். ஓன் போட்டிருக்கிறது 1ஆம் இடம். 10ஆம் இடம் எல்லாமே ஒரே எண்ணாக இருக்குது, 2 2ஆக இருக்குது. அப்போ இதை நம்ம ஒப்பிட முடியாது. அதனால் நான் எங்கே போகிறேன், 1ஆம் இடத்துக்கு போகிறேன். 1ஆம் இடத்துல எல்லாமே வெவ்வேறு எண்ணாக இருக்குது, அப்போ ஈஸியாக ஒப்பிடலாம். இதில் எது மிகச்சிறிய எண் பாருங்கள், 3 தான் மிகச்சிறிய எண். அப்போது 23 தான் இந்த 3 எண்களை விட சிறிய எண். சரியா? அடுத்தது இந்த 1ஆம் இடத்துல எது மிகப்பெரிய எண் பாருங்கள், 6. அப்போது 26 தான் மிக பெரிய எண். சரியா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இங்கே 10கள் சமமாக உள்ளன, எனவே ஒன்றுகளை ஒப்பிடுவோம். இங்கே 10கள் சமமாக இருந்ததுனால நான் ஒன்றுகளை ஒப்பிட்டேன் இல்லையா, அதுதான் அங்கே சொல்கிறாங்க. 3, 5 மற்றும் ஆகிய எண்களிலிருந்து இந்த 3, 5, 6 6 ஒன்றுகள் பெரியது, 3 ஒன்றுகள் சிறியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சிறியது, 6 பெரியது, அதுதான் சொல்லியிருக்காங்க. எனவே 26 மிகப்பெரிய எண், 23 ஒன்றுகள் மிக சிறிய எண்களாகும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது தான். அடுத்து பாருங்கள், 1 மற்றும் 10ஆம் இடத்தில் வெவ்வேறு எண்களை கொண்ட எண்களை ஒப்பிடுவோம். 1லையும் 10லையும் வெவ்வேறு எண்ணம் இருக்குது. என்ன எண்கள் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன், 25, 31, 40. இங்கே 10ஆம் இடம் எது, 1ஆம் இடம் எது? சரிங்களா? இப்போ 10ஆம் இடத்துலையும் வெவ்வேறு எண்ணு தான் இருக்குது, 1ஆம் இடத்துலையும் வெவ்வேறு எண்ணு தான் இருக்குது. அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு எதாவது ஒப்பிடணும்னா 1ஆம் இடத்தை ஒப்பிடக்கூடாது. பெரிய இடம் எது, 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை தான் ஃபஸ்ட்டு ஒப்பிடணும். அப்போ 2, 3, 4. இதில் மிகப்பெரிய எண் எது, 4. அப்போது 4 கூட இருக்கிறது எத்தனை ஒன்றுகள், 0 ஒன்றுகள். இந்த 40 தான் மிகப்பெரிய எண், மிகப்பெரிய எண். அடுத்து இதில் மிக சிறிய எண் எது, 1. அப்போது 1 கூட இருக்கும் 10 என்ன, 3. 31 தான் மன்னிக்கவும், நான் 1ஆம் இடத்தை இங்கே ஒப்பிட்டுட்டேன். நம்ம 10ஆம் இடத்தை தான் ஒப்பிடுறோம். மிக சிறிய எண் எது, 10ஆம் இடத்துல 2. அப்போது 25 தான் மிக சிறிய எண். புரிஞ்சுச்சா? வெவ்வேறு எண்ணாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. எடுத்தோடனே நம்ம 10ஆம் இடத்தை தான் ஒப்பிடணும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. எடுத்தது நம்ம 10ஆம் இடத்தை ஒப்பிடணும். 10ஆம் இடம் ஒன்று போல் இருந்தால் தான் 1ஆம் இடத்தை நம்ம ஒப்பிடணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். மிகப்பெரிய எண்ணை வட்டமிடுக. மிகப்பெரிய எண்ணை நம்ம இதில் வட்டமிடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் மிகப்பெரிய எண் பாருங்கள், 10களை பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10கள் எல்லாமே 3 3ஆக இருக்குது. அடுத்தது ஒன்றுகளை பாருங்கள், 10களை ஒப்பிட முடியாதுன்னா ஒன்றுகளை பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இதில் 4 பெருசா, 5 பெருசா, 9 பெருசா? 9 தானே பெருசு. அப்போது 39 தான் பெரிய எண். அதை நம்ம வட்டமிடணும். வட்டமிட்டாச்சா? இங்கே பாருங்க, அவ்வளோதான். அடுத்ததில் பாருங்கள், 10ஆம் இடத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 10ஆம் இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது. எது மிகப்பெரிய எண்? இதில் 8 தான் மிகப்பெரிய எண். அப்போது 80 நம்ம வட்டமிடணும். அதுதான் மிகப்பெரிய எண். புரிஞ்சுச்சா? அடுத்தது இங்கே பாருங்கள், 10ஆம் இடத்தை ஃபஸ்ட்டு ஒப்பிடணும். 4 7 1 4. சரிங்களா? இதில் மிகப்பெரிய எண் எது, 7 தானே. அப்போது 79 தான் மிகப்பெரிய எண். அதை வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், 62 54 76 67. இதில் எது 10ஆம் இடத்துல மிகப்பெரிய எண்ணாக இருக்குது? 7 தான் மிகப்பெரிய எண்ணாக இருக்குது. அந்த எண் என்னது, 76. அடுத்தது 75 57 63 36. இதில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்குது?
75 தான் மிகப்பெரிய எண். எப்படி போடுறேன்? 7 வந்து மிகப்பெரிய எண்ணா இருக்குது, அதனால் 75 மிகப்பெரிய எண். அடுத்தது மிக சிறிய எண்ணை கட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கட்டம் போடணும். அது போல் தான் 10ஆம் இடத்தை ஒப்பிடணும். 7, 2, 1 எது இதில் மிக சிறிய எண்? 1 தான் மிக சிறிய எண். அப்போது 10 தான் மிக சிறிய எண். அப்போது அதுக்கு நம்ம கட்டத்தை போட வேண்டியதான். 10க்கு ஒரு கட்டம், அவ்வளோதான். அடுத்தது அதே போல் ஒப்பிடுங்க. 8, 8, 8 10ஆம் இடமெல்லாம் 1 போல் இருக்குது. அப்போது நம்ம 1ஆம் இடத்தை ஒப்பிடணும். 9, 2, 5 இதில் எது மிக சிறிய எண்? இந்த 2 தான் மிக சிறிய எண். அப்போது 82 தான் மிக சிறிய எண். அதுக்கு நம்ம கட்டணம் போடணும். அடுத்தது பாருங்கள், 35ல் 3, 4, 1, 2 இதில் பாருங்கள் எது மிக சிறிய எண்? 1 தான் மிக சிறிய எண். நம்ம 17 கட்டமிடணும். நம்ம 1ஆம் இடத்துக்கு போக தேவையில்லை, ஏன்னா 10ஆம் இடம் வெவ்வேறு எண்களாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், அடுத்தது எது சிறிய எண்? பார்த்தோன்னே சொல்லலாம் 15 தான் மிக சிறிய எண். அதுக்கு கட்டமிடணும். அடுத்தது மிக சிறிய எண் பாருங்கள் 19, அதுக்கு கட்டமிடணும். எப்படி 19ன்னு சொன்னேன்? அதில் 10ஆம் இடம் 1ன்னு இருக்குது. மற்ற இடத்துலலாம் 10ஆம் இடம் பாருங்கள் 9, 9, 6ன்னு இருக்குது. அதில் 1 தான் மிக சிறிய எண். அதனால் 19 கட்டமிட்டுட்டேன். சரியான விடையை வட்டமிடுக. 85 என்பது மிகப்பெரிய எண்ணாக உள்ள எண் தொகுதி. இந்த தொகுதியை பாருங்கள். இங்கே 90 இருக்குது, 74 இருக்குது, 85 இருக்குது. 8ஐ விட இந்த 9 பெரிய எண்ணாக இருக்குது. 10ஆம் இடம் பாருங்களேன், பெரிய எண்ணாக இருக்குது. அப்போது இந்த தொகுதியில் இந்த 85 சிறிய எண் தான். எது பெரிய எண்? 90 தான் பெரிய எண். அப்போது 85 சிறிய எண்ணாக இருக்கிறதுனால இந்த தொகுதி கிடையாது. அடுத்து இந்த தொகுதி ஒப்பிடுவோமா? 85 பெரிய எண்ணாக இருக்கணும். அதாவது 10ஆம் இடத்துல 8 வந்து பெருசாக இருக்கணும் மற்ற எண்களை விட. இந்த 10ஆம் இடம் பாருங்கள் 6, இந்த 10ஆம் இடம் 5. அப்போது இந்த தொகுதியில் தான் 85 பெரிய எண்ணாக இருக்குது. அப்போ இதை நம்ம வட்டமிடணும். இந்த தொகுதியில் தான் 85 பெரிய எண்ணாக இருக்குது, அதை வட்டமிட்டுட்டேன். அடுத்தது 50, 40, 18, 71 ஆகியவற்றில் மிக சிறிய எண். இதில் மிக சிறிய எண் எதுன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம 10ஆம் இடத்தை ஃபஸ்ட்டு ஒப்பிடணும். 5, 5, 4, 1, 7 இதில் மிக சிறிய எண் எது? 1 தானே. அப்போது 18 தான் மிக சிறிய எண். 18 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அதுக்கு நம்ம வட்டமிடணும். வட்டமிட்டாச்சு. அடுத்தது 62, 45, 75, 52 ஆகியவற்றில் மிகப்பெரிய எண் 62 ஆகும். ஆமாவா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம 10ஆம் இடத்தை ஒப்பிடணும். இங்கே பாருங்கள் 6 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. 6ஐ விட மிகப்பெரிய எண்ணாக 7 இருக்குது. 75 தான் இருக்கிறதுலே பெரிய எண். 62 பெரிய எண் கிடையாது. அப்போது இல்லைங்கிறத வட்டமிடணும். இல்லை, 62 மிகப்பெரிய எண்ணு கிடையாது, ஏன்னா 75 அங்கே இருக்குது. சீரிலக்க எண்ணை உருவாக்குதல். 0 முதல் 9 வரையும் 10 முதல் 90 வரையும் உள்ள 2 தொகுதி எண் அட்டைகளை எடுத்துக்கொள்ளவும். 2 மாணவர்களை அழைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஓர் அட்டையை எடுக்க செய்க. மீண்டும் இடம்பெறாமல் ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். 45 என்ற ஈரிலக்க எண்ணை கருதுவோம். இதனை உருவாக்க 40 மற்றும் 5 என்ற 2 எண் அட்டைகள் தேவை. 54 என்ற ஈரிலக்க எண்ணை கருதுவோம். இதனை உருவாக்க 50 மற்றும் 4 என்ற அட்டைகளை தேர்ந்தெடுப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ 45ல் எத்தனை பத்துகள் இருக்குது? 40 மன்னிக்கவும் 4 பத்துகள் இருக்குது. எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 5 ஒன்றுகள் இருக்குது. சரிங்களா? இந்த 4 பத்துகள் எப்படி எழுதலாம்? 40ன்னு எழுதலாம். எப்படி சார் 40ன்னு சொல்கிறீங்களா? 4 பத்துகளை கூட்டுங்க. 1, 2, 3, 4.
பாருங்கள், பூஜ்ஜியத்தை கூட்டினா பூஜ்ஜியம் தான். எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 4 ஒன்றுகள் இருக்குது. 40 வந்துச்சா? அப்போது 4 10கள் என்பது என்ன? 40. இப்போது 45 எப்படி நம்ம எழுதலாம்? 40 கூட்டல் 5ன்னு எழுதலாமா? 40 5 கூட்டினா 45. அதை தான் இந்த அட்டை வடிவில் நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள், 54. 54ல் எத்தனை 10கள் இருக்குது? 5 10கள் இருக்குது. அதை 54ல் எத்தனை 10கள் இருக்குது? 5 10கள் இருக்குது. அதை நம்ம 50ன்னு எழுதலாம். ஏன்னா 5 10கள் சேர்ந்தது 50. எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 4 ஒன்றுகள். கூட்டல் 4ன்னு எழுதலாம். 50 4 கூட்டினா என்ன நமக்கு கிடைக்கும்? 54 கிடைக்கும். அதுபோல் இங்கே பாருங்கள், 66. சரிங்களா? இப்போ 60யும் 6யும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 66 கிடைக்கும். இப்படி எந்த நம்ம எண்களை வேணாலும் நம்ம பிரிக்கலாம். உதாரணத்துக்கு 12. 12ல் எத்தனை 10 இருக்குது? ஒரு 10 இருக்குது. எத்தனை ஒன்றுகள்? 2 ஒன்றுகள். அதை 10 கூட்டல் 2ன்னு எழுதலாம். அப்போது 12. இதே போல் நீங்கள் வகுப்பறையில் செஞ்சு விளையாடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் அட்டைகளை பயன்படுத்தி 2 இலக்க எண்களை உருவாக்குக. உங்களுக்காக ஒன்று காண்பிக்கப்பட்டுள்ளது. 10கள் ஒன்றுகள். இங்கே 30 70 90ன்னு 10கள் இருக்குது. இங்கே ஒன்றுகள் 1 6 2 3 7 9ன்னு இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம ஈரிலக்கெண்களை உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 30 10கள் எடுத்திருக்காங்க. அடுத்தது 3 ஒன்றுகள் எடுத்திருக்காங்க. 10களில் 30 10கள்னால் 300ன்னு ஆகிடும். அப்படி சொல்லக்கூடாது. 10களில் 30. சரிங்களா? ஒன்றுகளில் 3. இரண்டையும் கூட்டினா 33. அடுத்தது 10களில் 70 எடுக்கிறேன். 7 10களில் 70. சரிங்களா? ஒன்றுகளில் நான் 6 எடுக்கிறேன். இப்போது 70 6 என்ன ஈரிலக்கண் வரும்? 76. எப்படி வருதுன்னு தெரியலனா 70யும் 6யும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 0 கூட்டல் 6 6. 7 அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே எந்த எண்ணும் இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எந்த எண் ஈரிலக்கண் கிடைக்குது? 76 கிடைக்குது. இப்போது அடுத்தது நான் 90 எடுத்துக்கிறேன். 90. இங்கே 9 எடுத்துக்கிறேன் ஒன்றுகள். இப்போது 10களில் 90 இருக்குது. ஒன்றுகளில் 9 இருக்குது. இப்போ இரண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 99 கிடைக்கும். இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல். இப்போ மேலே பாருங்கள், 30யும் 1யும் ஒரு முறை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்படி ஒரு முறை பயன்படுத்தி எத்தனை எண்கள் எழுதலாம் பாருங்கள். 30யும் 1யும் பயன்படுத்தி 31ன்னு எழுதிட்டாங்க. அடுத்தது நான் 70 எடுத்துக்கிறேன். 70 6 எடுத்துக்கிறேன். கூட்டினா என்ன வரும்? 76. அடுத்தது 90 எடுத்துக்கிறேன். 90 கூட்டல் 2. 90 2 கூட்டினா 92. அதாவது 10களில் 90 இருக்குது. ஒன்றுகளில் 2 இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 92. அடுத்தது 30 எடுத்துக்கிறேன். 30 கூட்டல் 7. 10களில் 30, ஒன்றுகளில் 7 எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டு இணைச்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 37 கிடைக்கும். இந்த 3 அப்படியே போடணும். 10களில் ஒன்றுகளுக்கு 7 இருக்குது. இங்கே ஒன்றுகளில் 0 இருக்குது. சரிங்களா? 0 கூட 7 கூட்டினா 7 தான் விடையாக கிடைக்கும். இப்போ 37. அடுத்தது 10களில் 70 எடுத்துக்கிறேன். ஒன்றுகளில் 9 எடுத்துக்கிறேன். அப்போது 10கள் எத்தனை? 7 இருக்குது. ஒன்றுகள் எத்தனை? 9 இருக்குது. இங்கே ஒன்றுகள் 0 இருக்குது. 0 கூட்டல் 9 9. 79. அடுத்தது 10களில் 90 எடுத்துக்கிறேன். ஒன்றுகளில் 2 எடுத்துக்கிறேன். அது ஏற்கனவே எடுத்தாச்சு. இப்போது 7 எடுத்துக்கிறேன். இப்போது 97 இணைச்சி எழுதிங்கன்னா 97. 10களில் 30 எடுத்துக்கிறேன். ஒன்றுகளில் 9 எடுத்துக்கிறேன்.
2 இணைச்சு எழுதிங்கன்னா 39. அடுத்து 10களில் 70 எடுத்துக்கிறேன், 1களில் 1 எடுத்துக்கிறேன். 2 இணைச்சு எழுதிங்கன்னா 71. 2 பகடைகளை எடுத்து உருட்டவும். உருவாக்கப்பட்ட ஈரிலக்க எண்களை குறித்து கொள்க. ஒரு முறை மற்றும் மீண்டும் பயன்படுத்தி. எடுத்துக்காட்டு, பகடையில் 2 மற்றும் 5 ஆகிய எண்கள் கிடைத்தால் அவற்றை கொண்டு உருவாக்கப்படும் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ பகடை எடுத்து உருட்டுறோம். ஒரு பகடையில் எத்தனை எண்கள் வரைக்கும் இருக்கும்? 6 எண்கள் வரைக்கும் இருக்கும். ஒரு பகடை எப்படி இருக்கும் பாருங்க. நான் பகடையை ட்ரா பண்ணுறேன், வரைகிறேன். பகடை இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு கன சதுரம் மாரி இருக்கும். இங்கே 1ன்னு ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா இங்கே 1, 2ன்னு 2 புள்ளி இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா வரைகிறேன் பாருங்க. இங்கே 1ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 1, 2, இங்கே 1, 2, 3ன்னு இருக்கும். இங்கே 1, 2, 3, 4. அதுபோல் இதுக்கு பின்னாடியே 5. அடுத்து இங்கே 6. மொத்தம் 6 எண்கள் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது போல் 2 பகடை எடுத்துக்கணும். எண்கள் 6 வரைக்கும் இருக்கும். 1லிருந்து 6 வரைக்கும் இருக்கும். இங்கே 1, 2, 3, 4, 5. முன்னாடி இங்கே 6. மொத்தம் 6 எண்கள் இருக்கும். 2 பகடையிலையும் 1, 2, 3, 4, 5, 6. அதுபோல் இன்னொரு பகடையிலையும் 1, 2, 3, 4, 5, 6. நீங்கள் பகடையை உருட்டும் போது உங்களுக்கு எந்த எண் வேணாலும் கிடைக்கலாம். சரிங்களா? அப்படி கிடைக்கிற 2 எண்களையும் சேர்த்து நம்ம இங்கே எழுதணும். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. முக எண்கள் கொடுத்துருக்காங்க, ஈரிலக்க எண்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய எண் சிறிய எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பகடை உருட்டும் போது முக எண்கள் 2, 5ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? 2, 5. ஒரு பகடியில் எண் 2 விழுந்திருக்கு, இன்னொரு பகடியில் எண் என்ன விழுந்திருக்கு? 5 விழுந்திருக்கு. இந்த பகடியில் எண் 2ன்னு வச்சுக்கோங்க, இந்த பகடியில் எண் 5ன்னு வச்சுக்கோங்க. அப்படி விழுந்திருக்கு. இப்போ இந்த 2 எண்ணையும் சேர்த்து நம்ம வெவ்வேறு எண்கள் உருவாக்கலாம். 2ஐயும் சேர்த்து ஃபஸ்ட்டு 2 போட்டு ஒன்று உருவாக்குறோம் பாருங்கள். 2, 5 வச்சு 25. அதான் இங்கே உருவாக்கியிருக்காங்க 25. அடுத்தது 5 முன்னாடி போடுங்க, 52. இப்போது ஒரே ஒரு 5 மட்டும் வச்சு 2, 5 போடுங்க, ஈரிலக்க எண் 55. அடுத்து 2 மட்டும் வச்சு 2 எண்கள் போடுங்க, 22. இது ஈரிலக்க எண். இப்போ இதில் எது மிகப்பெரிய எண்? அதுக்கு நம்ம 10ஆம் இடத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். 10ஆம் இடம் இங்கே 2, 5, 5, 2ன்னு இருக்குது. இப்போ 10ஆம் இடத்துல எது மிகப்பெரிய எண்ணாக இருக்குது? இந்த 5 தான் மிகப்பெரிய எண்ணாக இருக்குது. 2 10ஆம் இடமும் 1 போல் இருக்கிறதுனால நம்ம அடுத்து ஒன்றுகளை ஒப்பிடணும். ஒன்றுகள் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ ஒன்றுகளில் எது பெருசு? 5 தான் பெருசு. அப்போது இந்த 55 தான் பெரிய எண். இங்கே பெரிய எண்ணில் 55ன்னு எழுதணும். இப்போ சிறிய எண் பாருங்கள், அது போல் 10ஆம் இடத்தை ஒப்பிடுங்க. அதில் எது மிக சிறிய எண்ணாக இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 10ஆம் இடம் 2 எண்ணில் 1 போல் இருக்குது. அதனால் 1ஆம் இடத்தை ஒப்பிடணும். 1ஆம் இடத்தை ஒப்பிட்டா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 தான் சிறிய எண். அந்த எண் என்னன்னா 22. சரிங்களா? இப்படி தான் நம்ம எழுதணும். இப்போ நான் இந்த பகடியை உருட்டுறேன். எனக்கு முக எண்கள் வந்து முதல்ல 6 கிடைக்கிது. அடுத்த முக எண் வந்து 3 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நான் ஈரிலக்கெண்களை உருவாக்குறேன். 63. ஃபஸ்ட்டு 6, 3 அப்படியே எழுதிக்கிறேன். 2 சேர்த்து எழுதுனா 63. அப்புறம் 3 இங்கே எழுதுகிறேன், 6 இங்கே எழுதுகிறேன். அப்படி எழுதுனா 36. அப்புறம் 3 மட்டும் வச்சு ஒரு ஈரிலக்கெண்ணை உருவாக்குறேன். 3 3ன்னு போட்டால் 33. அடுத்து 6 வச்சு ஒரு ஈரிலக்க எண் 6 6ன்னு போட்டால் 66. இதில் மிகப்பெரிய எண் எது?
10ஆம் இடத்தை பாருங்கள், இங்கே 6, இங்கேயும் 6. அப்போது 1ஆம் இடத்தை ஒப்பிடுங்க, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது இந்த எண்ணு தான் மிகப்பெரிய எண். சரிங்களா? அப்போ பெரிய எண்ணில் 66. சிறிய எண் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஒன்றுகளில் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இந்த 33 தான் சிறிய எண். இங்கே 33ன்னு எழுதணும். அடுத்து மறுபடியும் நான் பகடையை உருட்டுறேன். எனக்கு எந்த எண்ணு கிடைக்குதுன்னா, ஒரு இதில் 4 கிடைக்குது, அடுத்த இதில் 1 கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதை வச்சு ஈரிலக்கெண்ணு உருவாக்குறேன். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறேன், 2 எண்களையும். அது 41. அடுத்தது 1 ஃபஸ்ட்டு போடுறேன், 4 2ஆவது போடுறேன், அது 14. அப்புறம் 4 மட்டும் வச்சு ஒரு ஈரிலக்க எண்ணு, 1 மட்டும் வச்சு ஒரு ஈரிலக்க எண்ணு, அது 44 11. இப்போது பெரிய எண் இது 10ஆம் இடத்தை பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அடுத்து 1ஆம் இடத்தை பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது 44 தான் பெரிய எண். அடுத்தது சிறிய எண்ணுக்கு 1 பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. 10ஆம் இடம் 1 போல் இருக்கிறதுனால அடுத்தது 1ஆம் இடத்தை பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எது பெரிய எண்? 4 தான் பெரிய எண். அப்போது சின்ன எண் 11. இங்கே சிறிய எண் எது எழுதணும்? 11ன்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களை பயன்படுத்தி அனைத்து ஈரிலக்க எண்களை உருவாக்கி அட்டவணையை நிறைவு செய்க. மேலே இங்கே செஞ்சோம் இல்லையா, அது போல் தான் இதையும் நம்ம நிரப்பணும். இப்போ நான் நிரப்புறேன் பாருங்கள். 9 2 இருக்குது, அது 2 சேர்த்து எழுதுகிறேன், 92. அடுத்தது 2 முன்னாடி போட்டு 9 பின்னாடி போடுறேன், 29. அடுத்தது 9 வச்சு ஒரு ஈரிலக்க எண், 2 வச்சு ஒரு ஈரிலக்க எண். இங்கே இருக்கிற எண்களை பயன்படுத்தி தான் நம்ம எழுதணும். இதில் பெரிய எண் எது? 99. சிறிய எண் இது 22. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மேலே சொல்லியிருக்கேன், அதனால் நான் இப்போ கடகடன்னு போடுறேன். அடுத்தது 1 7 வச்சு ஈரிலக்க எண் 17 71 77 11. இதில் பெரிய எண் 77, சிறிய எண் 11. அடுத்து 83 38 88 33. பெரிய எண் 88, சிறிய எண் 33. அடுத்து 69 96 66 99. பெரிய எண் 99, சிறிய எண் 66. அடுத்தது ஈரிலக்கெண் பாருங்கள், 06. 06னா 6ன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அடுத்தது 60 66. வேறு எண்ணு உருவாக்க முடியுமா? பூஜ்ஜியம்னு ஒரு எண்ணு உருவாக்கலாம். சரிங்களா? பூஜ்ஜியத்தை வச்சு பூஜ்ஜியம்னு ஒரு எண்ணு. இப்போ மிகப்பெரிய எண் எது? 66. மிக சிறிய எண் எது? 0. 0 தான் இருக்கிறதுல எல்லாத்தோட சிறிய எண். அப்போ இங்கே 0ன்னு எழுதணும். அவ்வளோதான். அடுத்து மகிழ்ச்சி நேரம். ஈரிலக்க எண்களை நிறைவு செய்க. இலக்கங்களை ஒரு முறை மற்றும் மீண்டும் பயன்படுத்தி. சரிங்களா? ஒரு முறை பயன்படுத்தலாம், மீண்டும் பயன்படுத்தலாம். இப்போ 6 8ன்னு இருக்குது. இதை இங்கே 8 சேர்த்துக்கிறேன், 68. இங்கே 68. 68 ஏற்கனவே இருக்குது, இங்கே 8 போட்டுங்க, 88. இங்கே 6 போட்டுங்கன்னா 66. இங்கே 8 இருக்குது, இங்கே 6 போடுங்க, 86. மேலே செஞ்ச போல தான். இங்கே 5 கொடுத்துட்டாங்க, அடுத்தது 7 எழுதுங்க, 57. இங்கே 75 55 77. எண்களை வரிசைப்படுத்துதல். கவிதா தன்னுடைய பொம்மைகளை கீழே உள்ளவாறு வரிசைப்படுத்தினால் அவள் அடிக்க வரிசை முறையை கணித்து கூறுக. இங்கே நம்ம 2 வரிசைகளை கற்க போகிறோம். ஒன்று ஏறு வரிசை, இன்னொன்று இறங்கு வரிசை. இப்போ ஏறு வரிசை. ஏறு வரிசைனா சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு நம்ம நகர்ந்து போகிறது தான் ஏறு வரிசை. சரிங்களா? சின்ன எண் என்ன? 1. அதுக்கடுத்து 2 3 4 5 6 7 8 இப்படி 9 10 11 போயிட்டே இருக்கிறது. சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு போகிறது தான் என்னது? ஏறு வரிசை.
சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு போகிறது ஏறு வரிசை. இறங்கு வரிசைனா அப்படியே எதிர்மாறா பெரிய எண்ணிலிட்டு சிறிய எண்ணுக்கு வர்றது தான் இறங்கு வரிசை. இப்போ 10ன்னு எடுத்துக்கோங்களேன். அடுத்த எண்ணு 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பெரிய எண்ணிலிட்டு சின்ன எண்ணுக்கு வர்றது இறங்கு வரிசை. சரிங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு போகிறது ஏறு வரிசை, பெரிய எண்ணிலிட்டு சின்ன எண்ணுக்கு வர்றது இறங்கு வரிசை. இப்போ கவிதா பாருங்களேன், அவளோட சைக்கிள் பொம்மையை அடுக்கிறா. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிளுக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் இருக்குது. அடுத்த சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் இருக்குது? 2 சக்கரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? அடுத்த சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம்? 3 சக்கரம். அடுத்த சைக்கிளுக்கு 4 சக்கரம். இப்படி அடுக்கிருக்கா. எப்படி? 1, 2, 3ன்னு அடுக்கிருக்கா. ஃபஸ்ட்டு 1 ஒரு சக்கரத்தை அடிக்கிருக்கா. அடுத்தது 2, 3, 4ன்னு அடுக்கி வச்சிருக்கிறா. அப்படின்னா சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு போயிருக்கிறா கவிதா. சரிங்களா? அப்போ சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு போச்சுன்னா அதுக்கு அந்த வரிசைக்கு பேர் என்ன? ஏறு வரிசை. இப்போ கவிதா வந்து அடுக்கிருக்க வரிசை பேர் ஏறு வரிசை. அதாவது ஒரு சக்கரத்துலேட்டு 4 சக்கரம் வரைக்கும் கவிதா அடுக்கிருக்கா. அதனால கவிதா அடிக்கிற வரிசைக்கு பேரு ஏறு வரிசை. அடுத்தது பாருங்களேன், அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துதல். அகர வரிசைப்படியும் வரிசைப்படுத்தலாம். இங்கே பாருங்க, உயிர் எழுத்துக்கள் படி வரிசைப்படுத்திருக்காங்க. உயிர் எழுத்துல முதல்ல என்ன வரும்? ஆ, அடுத்து ஆ, அப்புறம் இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஓ. சரிங்களா? இந்த வரிசைப்படியும் நம்ம வரிசைப்படுத்தலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நாம் பொருட்களை அகர வரிசைப்படியும் வரிசைப்படுத்தலாம். இலை, ஏணி, அம்மா, உரல், ஈ, ஊதல், எலி, ஆடு. இப்போ நமக்கு எப்படி அகர வரிசைப்படி வரிசைப்படுத்திருக்காங்க பாருங்க. அகர வரிசையில் முதல்ல வர எழுத்து என்ன? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ இந்த வரிசைப்படி பாருங்க, இந்த எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். முதல்ல ஆ எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகளில் வர முதல் எழுத்து. சரிங்களா? ஆ. அப்போ அம்மா தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? அகர வரிசைப்படி அம்மா ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆ எங்க இருக்கு? ஆடு. அது ஆடு வந்துச்சு பாருங்க. அடுத்தது ஈ. ஈக்கு அடுத்து இலை பாருங்க, இங்க இருக்கு. இலை எழுதியிருக்காங்களா? அடுத்தது ஈ. ஈக்கு ஈ அடுத்து எழுதியிருக்காங்க. ஈக்கு அப்புறம் என்ன வரும்? ஊ. ஊ எங்க வருது பாருங்க? உரல். இது உரல்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது ஊ. ஊக்கு ஊதல். ஊதல் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து ஏ. ஏவுக்கு எலி. எலி இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்தது ஏ. ஏவுக்கு இங்கே என்ன பொருள் இருக்கு? ஏணி. ஏணின்னு எழுதியாச்சு. அகர வரிசைப்படி நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை அகர வரிசைப்படுத்தி கோடிட்ட இடத்தை நிரப்புக. செங்கல், சீப்பு, சூரியகாந்தி, சங்கு, சாமந்தி, சேவல், சுண்டைக்காய். இங்கே பாருங்க, கா, ஞா, சா, ஞா, டா இருக்குல்ல, அதைப்படி நம்ம இந்த எழுத்துக்களை அகர வரிசைப்படி எழுதணும். இங்கே சாவுக்கு சங்குன்னு எழுதிட்டாங்க. அடுத்து சாவுக்கு அப்புறம் என்ன வரும்? சா. அதுக்கப்புறம் சி, சி, சு, சு. அந்த அகர வரிசையில் வருது. ஃபஸ்ட்டு சா வரும். சாவுக்கு அப்புறம் சா, அதாவது ஆ. அடுத்து சி, அதுக்கப்புறம் சி, அப்புறம் சு, அதுக்கப்புறம் சு. சரிங்களா? இந்த வரிசையில் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு சங்கு எழுதிட்டாங்க. அடுத்தது என்ன எழுதணும்? சாவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். சாவில் என்ன இருக்கு? சாமந்தி இருக்கு. அப்போ இங்கே
சாமந்தி. சாவுக்கு அப்புறம் சி. சியில் என்ன இருக்குது பாருங்கள். சியில் செங்கல் இருக்குது, சீப்பு இருக்குது, சூரியகாந்தி இருக்குது, சங்கு இருக்குது, சாமந்தி இருக்குது, சே இருக்குது. சியில் எதுவும் இல்லை. அப்போ சிக்கு போங்க. சியில் சீப்பு, சீப்பு, சீக்கு. அதுக்கப்புறம் சூவில் என்ன இருக்குது பாருங்கள். சூவில் சுண்டைக்காய். இங்கே சுண்டைக்காய்னு எழுதணும். சு இண்டை இக்கா இ சுண்டைக்காய். அதுக்கப்புறம் சூவில் என்ன இருக்குது? சூரியகாந்தி, சூரியகாந்தி. அதுக்கப்புறம் ஏக்கு சே வரும். சு சே சே. சேவில் என்ன இருக்கு பாருங்க. செங்கல். சேவில் சேவல். சரியா? கடைசியாக இன்னொரு கோடு இருக்கு. எல்லாத்தையும் எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன். சங்கு முடிஞ்சிச்சு, சாமந்தி இருக்கு, சீப்பு இருக்கு, சுண்டக்காய் எழுதியாச்சு, சூரியகாந்தி எழுதியாச்சு, செங்கலும் எழுதியாச்சு, சேவலும் எழுதியாச்சு. அவ்வளோதான். கடைசியாக ஏதாவது நமக்கு தெரிஞ்ச இன்னொன்று சேவுக்கு அப்புறம் ஐ வரும். ஐயில் வந்து நம்ம என்ன எழுதலாம்? ஐயில் ஏதாவது ஒரு எழுத்து. 5ன்னு எழுதலாம் இல்லையா? 5க்கு இங்கே எழுதியிருக்கிறேன். ஒரு கோடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 5ன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது ஏறு வரிசை இறங்கு வரிசை பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏறு வரிசைனா சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு. இங்கே பாருங்க, ஏறு வரிசை அல்லது அதிகரிக்கும் வரிசை. எண்ணிக்கை முறையில் வாழைப்பழங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அதிகரிக்கும் வரிசைனா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போவோம். இங்கே ஒரு வாழைப்பழம் இருக்கா, இங்கே 2 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 3 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 4 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 5 வாழைப்பழம் இருக்குது. ஒரு வாழைப்பழத்துலேட்டு 5 வாழைப்பழம் வரைக்கும் போயிட்டு இருக்கு இல்லையா? அதாவது சின்ன எண்ணிலேட்டு பெரிய எண்ணுக்கு போகுது. சின்ன எண்ணிக்கையிலேட்டு பெரிய எண்ணிக்கைக்கு போகிறதுக்கு பேர் என்னது? ஏறு வரிசை. இறங்கு வரிசை இதற்கு நேர் எதிராக இருக்கும். பெரிய எண்ணிலேட்டு, அதாவது பெரிய மதிப்புலேட்டு சின்ன மதிப்புக்கு போகணும், பெரிய பொருள்லேட்டு சின்ன பொருளுக்கு போகணும். இங்கே பாருங்கள், இங்கே 5 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 4 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 3 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 2 வாழைப்பழம் இருக்குது, இங்கே 1 வாழைப்பழம் இருக்குது. பெரிய நிலைட்டு சிறிய எண்ணுக்கு போகுது. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? இறங்கு வரிசை. அடுத்தது பாருங்க, தட்டுகளில் பழங்கள் எண்ணி வைக்கப்பட்டுள்ளன. நாம் அவற்றில் உள்ள பழங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வரிசைப்படுத்தலாம். இப்போ பழங்கள் வந்து எண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வரிசைப்படுத்துகிறோம். இங்கே பாருங்க, 1 2 3 4 5. இங்கே 5 பழங்கள் இருக்கு. சரி, இங்கே 1 2 3 4 5 6 7 பழங்கள். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 பழங்கள். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 பழங்கள். இப்போ 5 7 9 10. இங்கே பாருங்களேன், இந்த வரிசையை சின்ன எண்ணு, அதோட பெரிய எண்ணு, அதோட பெரிய எண்ணு, அதோட பெரிய எண்ணு. சின்ன எண்ணிலேட்டு பெரிய எண்ணுக்கு போகுது. சிறியதுலேட்டு பெரியது, பெரியதுக்கு போனால் அதுக்கு பேர் என்ன? ஏறு வரிசை. ஏறு வரிசை, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஏறு வரிசைன்னு. இங்கே பாருங்கள், அதே போல் பழத்தை எண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே தட்டை மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே 10 பழங்கள், இங்கே 9, இங்கே 7 பழங்கள், இங்கே 5 பழங்கள். பெரிய எண்ணிலேட்டு சிறிய எண்ணுக்கு போனால் அதுக்கு பேர் என்ன? இறங்கு வரிசை. பெரிய எண்ணிக்கையிலேட்டு சிறிய எண்ணிக்கைக்கு போனால் இறங்கு வரிசை. சரியா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை எண்ணி அவற்றின் எண்ணிக்கையை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. இப்போ எண்ணி எழுதுவோம். இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அடுத்து 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8 9 10.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ ஏறு வரிசைனா சின்ன எண்ணிலிட்டு பெரிய எண்ணுக்கு போகணும். சின்ன எண் எங்கே இருக்குது பாருங்கள், இதில் எது சின்ன எண் 8. அப்போது 8ன்னு எழுதணும். 8க்கு அப்புறம் எந்த எண் சின்ன எண்ணாக இருக்குது பாருங்கள், 8 முடிச்சாச்சு. 8 வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்த எண் 13 10 12ல் எது சின்ன எண்? 10 தான் சின்ன எண். அப்போது இங்கே 10ன்னு எழுதணும். 10 முடிச்சாச்சு. அடுத்தது 12 13, அதில் எது சின்ன எண்? 12 தான் சின்ன எண். அப்போ சின்ன எண்ணை இங்கே எழுதணும். 12, அதுக்கப்புறம் கடைசியாக 13. பார்த்தீங்களா? இப்போ சின்ன எண்ணிலேட்டு பெரிய எண்ணுக்கு போகுது. அடுத்தது இது அப்படியே தலைகீழாக எழுத வேண்டியதான். 13 இருக்கா, அதை இங்கே எழுதுங்க. 13 இங்கே எழுதிட்டேன். அடுத்தது 12 இருக்கா, 12 இங்கே எழுதுங்க. 12க்கு அப்புறம் என்ன வருது? அடுத்த எண் பாருங்கள் 10, அடுத்த எண் 8. உங்களுக்கு ஈஸியாக இப்போ இறங்கு வரிசை கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் எண்ணி பெரிய எண் சிறிய எண் போட வேணாம். அப்படியே ஏறு வரிசை இருக்கு இல்லையா, இதை தலைகீழாக எழுதணும். 13 12 10 8 அப்படியே தலைகீழாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? இறங்கு வரிசை கிடச்சிடும். அடுத்தது இந்த புக்ஸை என்ன எழுதுவோமா? புக்ஸ் என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் 10 புத்தகங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 புத்தகம் இருக்குது. 1 2 3 4 5 6 6 புத்தகம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 8 புத்தகங்கள் இருக்குது. சரியா? இப்போ ஏறு வரிசைக்கு சின்ன எண்ணிலேட்டு பெரிய எண். ஃபஸ்ட்டு சின்ன எண் எங்கே இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் சின்ன எண் 8 தான் இங்கே இருக்குது. 8 மன்னிக்கவும் 6 இருக்குது பாருங்கள். அதனால் 6 முடிஞ்சிச்சு. அடுத்தது சின்ன எண் 10 12 8ல் 8 தான். அடுத்த சின்ன எண் 10. அடுத்த எண் கடைசியாக வர எண் 12. சரிங்களா? இப்போ சின்ன எண்ணிலேட்டு பெரிய எண்ணுக்கு போயிடுச்சு. இப்போ இறங்கு வரிசைனா பெரிய எண்ணிலேட்டு சின்ன எண்ணுக்கு. பெரிய எண் இது இதில் 12, அடுத்தது 10, அடுத்தது 8, அடுத்தது 6. அப்படியே தலைகீழ எழுதியாச்சு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. சின்ன எண்ணு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இதில் எது சின்ன எண்? 3. அடுத்தது 9 5 7 எது சின்ன எண்? 5. அடுத்து 7, அடுத்து 9. இதை அப்படியே தலைகீழாக எழுத வேண்டியதான். 9 வந்து இங்கே எழுதுங்க, இந்த கட்டத்தில் 9. அடுத்தது 7 வந்து இந்த கட்டம். அடுத்து 5, அடுத்து 3 வந்து இங்கே கட்டம். தலைகீழாக எழுதணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இதில் சின்ன எண் இது 4. அடுத்தது அடுத்த 3 எண்ணில் சின்ன எண் 12, அடுத்தது 15, அடுத்தது 17. அப்படியே எழுதிட்டேன். இப்போ இறங்கு வரிசை பெரிய எண்ணை ஃபஸ்ட்டு எழுதுறேன். 17 15 12 4 எழுதிட்டேன். அடுத்தது இந்த ஏறு வரிசை பாருங்கள், 3 6 8 10. இறங்கு வரிசை 10 8 6 3. அவ்வளோதான். இங்கே ஏறு வரிசை இறங்கு வரிசையை இன்னும் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்குறாங்க. படிக்கிறேன் பாருங்கள். 2 இலக்க எண்களில் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை. கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் அமைப்போம். 34 67 84 27 49 ஆகியவற்றை ஏறு வரிசையில் அமைக்க அந்த எண்களின் 10ஆம் இடத்தை பார்ப்போம். 3 6 8 2 4. 2 10கள் என்பது மிக சிறியன. அதற்கு அடுத்த வரிசையில் அமைவது 3 10கள். அதனைத் தொடர்ந்து வருவது 4 10கள். அதனைத் தொடர்ந்து 6 10கள் மற்றும் 8 10கள் ஆகும். இதே முறையில் நாம் எண்களை மிக சிறியதிலிருந்து மிக பெரியது வரை அமைக்கலாம். மேலே சொன்ன மாதிரி சிறியதிலிட்டு பெரியதுக்கு போகிறது என்னது? ஏறு வரிசை. இங்கே பாருங்கள், 2 3 4 6 8. இப்போ 2 10கள் 3 10கள் 4 10கள் 6 10கள் 8 10கள். சின்ன லேட்டு பெருசுக்கு போகுது. அடுத்தது அப்படியே இறங்குது. 8 10களா, அடுத்தது 6 10கள் பாருங்கள். அடுத்தது 4 10கள் 3 10கள் 2 10கள். பெரிய எண்ணிலேட்டு சின்ன எண்ணுக்கு வருது. பார்த்தீங்களா? மேலே பெரிய படியிலேட்டு கீழே சின்ன படிக்கு வர்றது இறங்கு வரிசை. அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சின்ன படியிலேட்டு பெரிய படிக்கு ஏறுறோம், அது ஏறு வரிசை. மேலே பெரிய எண்ணிலேட்டு சின்ன எண்ணுக்கு இறங்குறது இறங்கு வரிசை. அடுத்தது எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் அமைக்க.
அதே தான். ஏறு வரிசைனா சின்ன எண்ணிட்டு பெரிய எண், இறங்கு வரிசைனா பெரிய எண்ணிட்டு சின்ன எண். சின்ன எண் எது பெரிய எண் எதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். 10ஆம் இடத்தை பார்த்து அதில் எது பெரிய எண்ணோ சின்ன எண்ணோன்னு எழுதணும். 10ஆம் இடம் ஒன்று போல் இருந்துச்சுன்னா 1ஆம் இடத்தை பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் கடகன்னு எழுதுகிறேன். இங்கே சின்ன வட்டம், சின்ன அதோட பெரிய வட்டம், அதோட பெரிய வட்டம், அதோட பெரிய வட்டம், அதோட பெரிய வட்டம், சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்கு போகுது. அப்போ சின்ன நம்பர் எது இருக்கிறதுலே இங்கே 9, அடுத்தது 12, அடுத்தது 17, 24, 35. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு பெரிய வட்டம் இருக்குது. அப்போ பெரிய எண்ணு எழுதணும். 35, 24, 17, 12, 9, அவ்வளோதான். இறங்கு வரிசையை அப்படியே எதிர்மறையாக எழுதணும். பின்னாடி லேட்டு எழுதுனா என்ன உங்களுக்கு கிடச்சிரும்? சரி, மன்னிக்கவும். ஏறு வரிசையை பின்னாடி லேட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இறங்கு வரிசை கிடச்சிரும். அடுத்த சின்ன எண்ணு பாருங்கள். 39, 44, 70, 71, 86. அப்படியே 86, அதுக்கடுத்து 71, அதுக்கடுத்து 70, 44, 39, 69, 70, 81, 91, 90, 94, 94, 90, 81, 70, 69, 17, 42, 54, 73, 87, 87, 73, 54, 42, 17. சரியா? இது ஒரு செயல்பாடு, அதை நம்ம விட்டுடலாம். இதை முயற்சி செய்ய பாருங்கள். பின்வரும் எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி பூந்தொட்டிகளுக்கு எண்கள் இடுக. 21 எண்களின் ஏறு வரிசை எழுதுக. 21 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதில் ஏறு வரிசை எழுத சொல்லியிருக்காங்க. 21க்கு அப்புறம் வர நம்பர் எழுதணும். 21ஓட கொஞ்சம் பெரிய நம்பர் என்ன எழுதணும். 21ஓட கொஞ்சம் பெரிய எண்ணம் அதில் என்ன இருக்குது? 39 இருக்குது. அடுத்து 39க்கு அடுத்து 44 இருக்குது. ஏன் இந்த எண்கள்லாம் எழுதலை? இந்த எண்களையும் எழுதுவோம். இதில் 21ஓட பெரிய எண்ணம் இருக்கதை நம்ம எழுதணும், அவ்வளோதான். சரிங்களா? 44. அடுத்தது 44க்கு அடுத்து இருக்கிற எண்ணு ஏதாவது பாருங்கள். 49. 49ஓட பெருசாக இருக்கிற எண்ணு 65. 65ஓட பெருசாக இருக்கிற எண்ணு இங்கே 72 இருக்குது பாருங்கள். 72. 72ஓட பெருசாக இருக்க எண்ணு 88. எந்த எண்களை வேணாலும் நம்ம எழுதலாம். சரிங்களா? இந்த எண்களை இந்த வரிசையில் தான் எழுதணுமான்னு இல்லை. இன்னும் வேறு எண்கள்லாம் இருக்குது. 10, 60, 53. 10 எழுத முடியாது. ஏன்னா 10 21ஓட சிறிய எண், அதை எழுத முடியாது. 15 எழுத முடியாது. 21ஓட பெரிய எண்ணாக இருக்கிறதுலேட்டு நம்ம எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். 88 தொடங்கி எண்களின் இறங்கு வரிசையை எழுதுக. 88ஓட சின்னதாக இருக்க எண்ணெல்லாம் நம்ம எழுதலாம். 88க்கு அடுத்து 78. இந்த இங்கே 78 இருக்குது பாருங்கள். 78ஓட சின்ன எண்ணு 72, அதை எழுதலாம். 72ஓட சின்ன எண்ணு வேறு எதாவது இருக்கா பாருங்கள். 60ல் 71 அப்படி ஏதாவது இங்கே பாருங்கள். 65 இருக்குது. 65 எழுதியாச்சு. 60ல் ஏதாவது 60 இருக்கா பாருங்கள். 60 இருக்குது. அடுத்தது 60 எழுதியாச்சு. 60ல் சின்ன எண்ணு, அதோட சின்ன எண் பாருங்கள் 53. 53ஓட சின்ன எண்ணு 40ல் ஏதாவது இருக்கா பாருங்கள். 49 இருக்குது. சரியா? இப்படி நீங்கள் எழுதலாம். அடுத்து என் பெயர். என் பெயர் கொடுக்கப்பட்டுள்ள கடல்வாழ் உயிர்களை எண்ணி எண்ணிக்கையையும் என் பெயரையும் எழுதுக. இப்போ கீழே வந்து இந்த கடல்வாழ் உயிரிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை இருக்குன்னு நம்ம எண்ண போகிறோம். எண்ணி அதோட எண்ணையும் அதோட பெயரையும் நம்ம எழுதணும். என்னோட பெயரையும் எழுதணும். எண்ணலாமா?
இங்கே பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 மீன்கள் இருக்குது. எட்டரை என் பெயரை இங்கே எழுதணும், 8ன்னு இங்கே எழுதணும். இட்டு 8. அடுத்து கடல் குதிரையை பாருங்கள், எத்தனை இருக்குன்னு எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12ன்னு இங்கே எழுதணும். இங்கே எழுத்தில் எழுதணும் 12ன்னு. 12 12. அடுத்தது இந்த ஸ்டார் ஃபிஷ் பாருங்கள், நட்சத்திர மீன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நட்சத்திர மீன் 15 இருக்குது. இப்போ இங்கே 15ன்னு எழுதணும். அடுத்தது ஆமை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 ஆமைகள் இருக்குது. இங்கே 7ன்னு எழுதணும். அடுத்தது ஆக்டோபஸ் பாருங்கள், எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குது. அப்போ இங்கே 10ன்னு எழுதணும். 10. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் மணிகளை எண்ணி எண் மற்றும் எண் பெயரை எழுதி நிரப்புக. மணிகள் பாருங்கள், இங்கே ஒரு மணி இருக்குது, அப்போ 1ன்னு எழுதியிருக்காங்க. என்னால் எழுதியிருக்காங்க, இங்கே பெயரால் எழுதியிருக்காங்க. இது போல் நம்ம எல்லாத்துக்கும் எழுதணும். 2 மணிகள் இருக்குது, 2ன்னு எழுதியிருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், 3 மணிகள் இருக்குது. இப்போது 3ன்னு எழுதணும். 4 மணிகள், 4ன்னு எழுதணும். 5 மணிகள், 5. 6 மணிகள், 6. 7. 7. 8. 8. 9. 10. 11 அங்கே எழுதிட்டாங்க. அடுத்து 12. 12. அடுத்து 13. அடுத்து 14. 14. அடுத்து 15. 15. அடுத்து 16. 16. அடுத்து 17. 17. அடுத்து 18. 18. அடுத்து 19. 19. அடுத்து 20. 20. இங்கே அதே போல தான் என் பெயரை எழுதணும். கொடுக்கப்பட்டுள்ள என் பெயரை உரக்க படித்த பின் எழுதுக. மணிகள் 10 இருக்கு, என் பெயர் என்ன 10. இந்த 10னா அப்படியே இங்கே எழுதணும், அவ்வளோதான். 10. அடுத்து 20. 20. அடுத்து 30. 30. அடுத்து 40. 40. அடுத்து 50. 50. 60. 60.
70 70. அடுத்து 80 80. அடுத்து 90 90. இந்த எண் பெயர்களை நம்ம எப்படி 1 to 100 வரைக்கும் எழுதுறதுன்னு இங்கே கற்க போகிறோம். இங்கே பாருங்களேன், 20 இருக்கா, இங்கே 1 இருக்குது. 21ன்னு நம்ம இங்கே எழுதணும். 21ல் எத்தனை 10 இருக்குது? 2 10 இருக்குது, அதான் 20. எத்தனை ஒன்றுகளுக்கு? ஒரு 1. அதே போல் 22 பாருங்கள், 22 எத்தனை 10 இருக்குது? 20 இருக்குது. எத்தனை 2 இருக்குது? 2. எத்தனை 1 இருக்குது? 2 1 இருக்குது. அடுத்து 23. 23ல் 2 10 3 1. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 24. இப்படி தான் நம்ம எண்களை எழுதணும். அடுத்தது 30. 30க்கு அப்புறம் 31 எழுதணும். 31ல் எத்தனை 10 இருக்குது? 3 10 இருக்குது, ஒரு 1 இருக்குது. அதுபோல் 41 42ன்னு வரும். அதுபோல் 51 52ன்னு வரும். அடுத்து 61 62. அதுபோல் 71 72 81 82 84ன்னு போவோம். அதுபோல் 91 92. அதுபோல் வந்துக்கிட்டு இருக்கும் எழுத்துக்கள். இது இரண்டையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நம்ம எழுதணும், அவ்வளோதான். அடுத்து 23 முடிஞ்சிச்சு, 24ன்னு எழுதணும். 24. அடுத்து 25. 25. அடுத்து 26. 26. அடுத்து 27. 27. அடுத்து 28. 28. அடுத்து 29. 29. அடுத்து 30. 31 எப்படி எழுதணும்னு பாருங்க. 30 எழுதியாச்சு. அடுத்து 31 மேலே இருக்கு. 30 அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 30 இருக்குல்ல, இதில் இத்து மட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த 1 அப்படியே எழுதணும், கொஞ்சம் இடம் விட்டு. அடுத்து இத்து மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இடம் விட்டு 2. அடுத்து 3 4 5 6 7ன்னு எழுதணும். அதுபோல் 30. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? 2ன்னு எழுதணும். 2. 30. இங்கே என்ன இருக்குது? 3. 3. அடுத்து 34. அடுத்து 35. 36. 39. அடுத்து அது போல் இங்கே பாருங்கள், 40 இருக்கா? 40 பாவுக்கும் தூக்கடியில் இத்து சேர்த்துக்கணும். 40 அப்படின்னு போட்டு கொஞ்சம் இடம் விட்டு அடுத்தது 1 2 3ன்னு நம்ம ஏற்கனவே 30 எழுதணும் பார்த்தீங்களா, அது போல் எழுத வேண்டியதான். 40 இத்து போட்டு தூ போடணும். 40. இங்கே என்ன இருக்குது? 1 41. 40 2.
நாற்பத்து 43 மூன்று 3 நாற்பத்து 44 நான்கு 4 நாற்பத்து 45 5 நாற்பத்து 46 6 நாற்பத்து 47 7 நாற்பத்து 48 8 நாற்பத்து 49 9 இங்கே 50ன்னு இருக்கா, 51 இத்து மட்டும் சேர்க்கணும். இடையில இத்து மட்டும் சேர்த்து எத்தனை ஒன்றுகள் இருக்கோ அது அந்த எண்ணோட பெயரை எழுதணும். 50 1 50 53 53 50 நான்கு 4 55 5 மன்னிக்கவும், 51 இங்கே 52 வரும். 3ன்னு எழுதிட்டேன், எல்லாமே மாறி போயிடுச்சு. 52 எண்களை அதுக்கு தான் பார்த்து எழுதணும். நான் பார்க்காம எழுதனால தப்பு வந்துச்சு. இங்கே 3, இங்கே 4, இங்கே 50 5 இங்கே 56 57 58 59 இங்கே 60 61 இத்து சேர்த்து எழுதணும். 61 இன்று எல்லாத்துலேயும் பாருங்க, அந்த 60 70 80லாம் இருக்குல்ல, 30 அதில் இத்து போட்டுட்டு அடுத்து வர ஒன்றோட பெயரை மட்டும் நம்ம எழுதணும். ஈஸியாக அப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 62 62 63 64 65 69 அடுத்து 70 71 72 73 74 75 76 77
78 79. அடுத்து இங்கே 80 81 82 83. இங்கே 84 இருக்கு. அடுத்து 85. அடுத்து 86 87 88 89. அடுத்து 90 91 92 93 94 95 96 97 98 99. அவ்வளோதான். 99க்கு அப்புறம் 100ன்னு ஒரு எண்ணு வரும். அதை பின்னாடி படிப்போம். 100. 99க்கு அப்புறம் வர எண்ணு 100. அதை இப்போ மனசில் வச்சுக்கிங்க. நம்ம இதை பின்னாடி படிப்போம். அடுத்து விடுபட்ட என் பெயரை நிரப்புக. 70ன்னு இருக்கு. ஒன்றுகளை எழுதலை. 5 ஒன்றுகள். அடுத்தது 80 ஒன்றுகள் எழுதலை. 2 ஒன்றுகள் இருக்கு. இங்கே 3 ஒன்றுகள் மட்டும் எழுதியிருக்காங்க. 10 எழுதலை. எத்தனை 10 இருக்கு? 99 10 இருக்கு. அதனால 93. இங்கே 60. 6 10கள் இருக்கு. அதனால 60. இங்கே 7 10 9 1. அப்போ 79. 9. இங்கே 8 10 இருக்கு. 8 1 இருக்கு. அப்போ 88. 88. இங்கே ஒரு ஒன்றுக்கு இருக்கு. 4 10 இருக்கு. அப்போ 41. 41. 3 10கள் 5 ஒன்றுகள். அப்போ 35. 35. விளையாட்டு சட்டையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு என் பெயர் எழுதுக. இங்கே பாருங்க. இது என்ன? இது 8 10 4 ஒன்றுகள் இருக்கு. அப்போ 84. 84. இங்கே ஒரு ஒன்று ஒரு 10 9 ஒன்றுகள் இருக்கு. அப்போ 19. 19. இங்கே 9
பத்துகள் இருக்குது, ஒரு ஒன்றுகள் இருக்குது. அப்போது 91 101. 2 பத்துகள் 7 ஒன்றுகள், அப்போது 27. 27. 7 பத்துகள் 6 ஒன்றுகள், அப்போ 76. 5 பத்துகள் 5 ஒன்றுகள், அப்போ 50. 55. மகிழ்ச்சி நேரம். கொடுக்கப்பட்டுள்ள எண் பெயருக்கு பொருத்தமான எண்களை எழுதி அவற்றின் மணிகளை வரைக. 25. 20ல் 2 பத்துகள் 5 ஒன்றுகள், அப்போது 2 பத்துகள் 5 ஒன்றுகள். 25 மணிகள் இங்கே வரையணும். நான் சும்மா வரைகிறேன் பாருங்கள். ஒரு ரவுண்ட் போட வேண்டியதான். சின்ன சின்ன ரவுண்டாக போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் வரைகிறேன். 25 மணிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 பத்துகள் வரைஞ்சிட்டேன். எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 5 ஒன்றுகள். 1 2 3 4 5. இப்போ இந்த எண் என்ன? 25. 2 பத்துகள் 5 ஒன்றுகள் நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து 36. 3 பத்துகள் 6 ஒன்றுகள் வரையணும். இப்போ 3 பத்துகள் வரைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 பத்துகள் வரைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 10 வரையணும். 3 பத்துகள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன்றுகள் 6. 1 2 3 4 5 6. 6 ஒன்றுகள், இங்கே 3 பத்துகள் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் 36. இங்கே 2 பத்துகள் 5 ஒன்றுகள் 25. சரியா? அதுபோல் 48. 4 பத்துகள் 8 ஒன்றுகள் வரையணும். 48. இப்போ 4 பத்துகள் வரையணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 பத்துகள் 8 ஒன்றுகள். 1 2 3 4 5 6 7 8. 4 பத்துகள் 8 ஒன்றுகள். 48.